100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உனை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? அன்புக்குரியவர்களே, புனித பியோ அவர்களோடு ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உங்களோடு காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மே மாதம் 25 1887 இத்தாலியில் பிறந்தவர். ஃப்ரான்செஸ்கோ ஃபோர்ஜானோங்கிற அவருடைய சொந்த பேர். காலத்தின் சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பெயரை பியோ என்று மாற்றிக்கொள்கிறார். அந்த பியோ என்பதற்கு இத்தாலியில் பத்திநாதர் என்பது பொருளாம். அதோடு மட்டுமல்ல, 16 வயசில் 1903 கப்யூச்சியன் சபையில் சேர்றார். தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார், வார்த்தைப்பாடு கொடுக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு நுரையீரல் நோய் தொற்று ஏற்படுகிறது. அதனால் வேறு வழியில் போய் திரும்பவும் வீட்டில் இருந்து சுகம் பெற்று கொண்டிருக்கிறார். 1918 செப்டம்பர் 20 அப்போது திருப்பலி நிறைவேற்றி பூச வைக்கிறார். 5 காய வரம் பெறுகிறார். ஒரு திருப்பலியினுடைய மேன்மையை அதிகமாக போதித்தவர். பாவசங்கீர்த்தனத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுது விழாக்காலம் ஏற்படுகிறது. 5 காய வரம் பெற்றவர் என்று சொல்லி தந்தை பியோ அவர்களை சொல்வார்கள். 1956 மே மாதம் 5 அவருடைய பணி வாழ்வில் துன்புறுவோருக்கான ஒரு இல்லத்தை உருவாக்குகிறார். இவர் என்னன்னா, இவர் சொல்றார், ஜெபம் என்பது இறைவனுடைய இதயத்தை திறக்குகின்ற ஒரு திறவுகோல் அப்படிங்கிறார். ஒருத்தன், நீ நல்லா ஜெபம் செய்கிறியா, இறைவனுடைய இதயத்தையே நீ திறக்கிற திறவுகோலை வைத்திருக்கிறாய் என்று சொல்கிறார். இவருடைய வாழ்வு மிகப்பெரிய கொடூரமான வாழ்வு, வலியான வலி, வேதனையான வேதனை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 5 காய வரம் என்று சொல்வார்கள். 5 காய வேதனை. அது உடம்புல தொடர்ந்து 5 காயம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு 5 காய வேதனைப்பட்டவர். அந்த துன்பத்தில் கூட ஜெபமாலையும் கையுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்டவர். அன்புக்குரியவர்களே, இவர் மாதாவை பற்றி, ஜெபமாலை பற்றி என்ன சொல்கிறார்? இவர் ஒரு வார்த்தை சொன்னார், மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்காதீங்க, விண்ணகத்தில் தந்தை மட்டும் இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளாதீர்கள், தாயும் அங்கு இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிறார். விண்ணகத்தில் தந்தை மட்டும் இல்லை, தாயும் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். அதோடு மட்டும் இல்லை, அவர் இன்னொரு வார்த்தை சொல்வார், ஜெபமாலையும் கையுமா இருப்பார். நீ அவர் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபோட்டோவில் கையில் ஜெபமாலை சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த ஜெபமாலை சுற்றி வச்சுருப்பாங்களாம். ஏன் இன்னும் கூட நிறைய பேர் இன்றைக்கி ஜெபமாலையின் மீது பற்று உள்ளவர்கள் கையில் ஒரு ஜெபமாலை சுற்றி தான் இருக்கும், எந்த நேரமும் வச்சுருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறது உண்டு. அது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜெபமாலை என்பது எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறார். எதிரிகள், உலக சார்ந்த எதிரிகளை சமாளிப்பதற்கான ஆயுதம் என்கிறார். அதோடு மட்டுமல்ல, இது பல முறை ஜெபம் பண்ணுவாராம், ஜெபமாலையோடே வாழ்வாராம். நிறைய ஜெபமாலைகளை மந்திரிச்சு நிறைய பேருக்கு கொடுப்பாராம். அப்படிப்பட்டவர். அதோடு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஜெபமாலையும் கையும் வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். டெய்லி ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதனால் ஜெபமாலை நம்ம சொல்லணும், அது அவசியம். அதோடு மட்டுமில்லை, இவருடைய வாழ்வின் இறுதி நாட்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, 2 வார்த்தை தான் அவர் வாயிலிருந்தே அடிக்கடி வருமா. இவர் 5 காய வரம் பெற்று 50வது ஆண்டு திருப்பலி நிறைவேற்றி விட்டு பிறகு இறக்க வேண்டிய சூழல் வரும்பொழுது படுத்த படுக்கையில் கிடக்கிற பொழுதெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தை 2 வார்த்தை தானா, இயேசுவே மாதாவே, இயேசுவே மாதாவேன்னு. கடைசியில் உயிர் போகிற பொழுது கூட அவர் சொன்ன ஒரே வார்த்தை மாதாவே என்று சொல்லி உயிர் விடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபமாலையின் பக்தி கொண்டவர். இன்றும் புனித தந்தை பியோ ஜெபமாலை இயக்கம் என்றே நிறைய குழுக்கள் வந்திருக்கிறது. ஜெபமாலை எடுங்கள்,
வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உலக எதிரிகளை எல்லாம் ஜெயித்து விட முடியும். மீண்டும் நாளை இன்னொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.